வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருடைய ஃபேவரட் ஸ்நாக் ரெசிபியான மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு மாவு நம்ம மிக்சியில் அரைச்சி பண்ண போகிறோம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வர மாதிரி எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மெது வடை பண்ணுறதுக்கு உளுந்து 1 கப் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தாட்டி கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். நம்ம வடைக்கு ஆட்டும்போது தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் போடும்போது அது மேலே மிதந்து வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துடலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆகிருச்சு. அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வடை செய்கிறதுக்கு நம்ம 2 கையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க பால் சைஸுக்கு. அதை கையில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் மெதுவாக போட்டுருங்க. இதே மாதிரி மற்ற வடையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் வடை பண்ணும்போது கையை தண்ணியில் நனைச்சிட்டு பண்ணும்போது நமக்கு ஷேப்பும் ஈஸியாக வரும். வடையை போட்டதும் திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சாலும் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும், பட் உள்ளே வேகாமல் போயிடும். ஃப்ளேம் லோவில் வச்சு பண்ணாலும் நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான தீலையை வச்சு வடையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வடை கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற வடையும் நம்ம எடுத்துடலாம். எல்லா வடையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இது கூட சாம்பார் இல்லாட்டி சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.